ஒரு சிறிய விபத்து, அது விபத்துன்னு கூட சொல்ல முடியாது, சின்னதாக வந்து ஒரு உரசல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எவ்வளோ பெரிய அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் வந்து ஒரு சாலையில் போயிட்டுருக்காரு, அவருடைய வாகனம் தான் முதல்ல போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் வந்து அந்த உயர்நீதிமன்ற வளாகம் பக்கத்தில் ஒரு வக்கீல் அவரும் வந்து வாகனத்தில் போகிறாரு. முன்னாடி வந்து பொதுமக்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. முன்னாடி போனவர் அவர் நிறுத்திட்டார். பின்னாடி போன திருமாவளவன் அவர்களுடைய வண்டியும் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கி அவர் நிறுத்தினோடனே இவங்களும் நிறுத்திட்டாங்க. ஆனால் நிறுத்தின அந்த கடைசி நொடியில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வண்டி மேலே லேசாக ஜஸ்ட் ஒரு டச் பண்ணி நிற்கிது, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே நம்மளுடைய வாகனத்தில் யாராவது ஒருத்தர் இடிச்சிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ கண்ணு தெரியாதாயா, பார்த்து வரமாட்டியா அப்படின்னு கேட்குறது வழக்கம். யாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. சில பேர் வந்து நம்ம திரும்பி பார்த்து அவங்கள வந்து கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அல்லது திட்டுறதுக்கு முன்னாடியே சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நம்மளும் ஓகேங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்துருவோம். இந்த பர்டிகுலர் நபர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்த்து யோ என்னையா அப்படின்னு டிரைவரை நோக்கி கை காட்டுறாரு. அது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நடந்தது தான் இங்கே முக்கியமான விஷயம். கடகடன் பின்னாடி வந்து போன அந்த பாதுகாப்புக்கு போன காவல்துறை அதிகாரிகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்சிக்காரங்க அத்தனை பேர் இறங்குறாங்க. இறங்கி வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. நகரியா நகரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பின்னாடி வந்தவர் அவருடைய வண்டி வாங்கி பிடிச்சி தள்ளி விடுறாரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவரை வந்து அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் வேறு சில நபர்கள் வந்து அவரை இந்த பார் கவுன்சிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து முதல்ல பாலிமர் நியூஸ் சேனல் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஷேர் பண்ணுறாரு. திருமாவளவனுடன் வந்தவர்கள் ஒரு வக்கீலை வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு. அடித்தது உண்மை, அதையும் நம்ம வீடியோ பார்த்தோம், அதற்கு ஆதாரமும் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த அரசியல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மிக முக்கியமானது. இந்த விவகாரம் தொடர்பாக திருமாவளவன் ஒரு வீடியோ வெளியிடுறார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கார் வந்து அந்த வண்டி மேலே மோதவே இல்லை, இடது பக்கமாக நெல்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது. அவனை எதிர்த்து பேச நமது இயக்கத் தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகளை, அவதூறு செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி. அவர் வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணார். எங்கள் ஆளுங்க யாருமே அவரை அடிக்கவே இல்லை. இது எல்லாம் வந்து அவர் அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள். இதை வந்து அண்ணாமலை வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணுறாரு, அவர் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார். சரி, அதோடு விட்டுருந்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்த சம்பவத்தை பற்றி மேடையில் பேசுகிறார். ஒருத்தன் வந்தா இந்த மாதிரி வந்து இது பண்ணா, அவன் முறைச்சதுக்கு தான் அடி, இன்னும் 4 அடி போட்டிருக்கணும், ஆனால் அப்படியே விட்டுட்டோம், அவ்வளோ ஆணவத்துமுறா உனக்கு அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுகிறாரு. மேடையில் பேசி அவருடைய தொண்டர்களை வந்து உசுப்பேத்துறாரு. அதே விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டே இருக்கார். ப்ரெஸ் மீட்டில் வந்து திருமாவளவன் வழக்கமாக பேசுகிறம்போது எப்படி பேசுவார்னா, அதாவது திமுகவுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை வைக்கும் போதெல்லாம் எப்படி பேசுவார்னா, அதாவது இந்த சம்பவம் நடந்த பொழுது இப்படி பேசுவார். அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேப் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதை வந்து எப்படியாவது நீட்டி முளைக்க சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் அப்படி பேச முடியும். ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி திருமாவளவன் பேசுகிற வீடியோவை எடுத்து பாருங்கள். இப்போ நான் எப்படி கடகடான்னு பேசுகிறேனோ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. மற்ற சம்பவங்களுக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி, இந்த சம்பவத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி? கண்ணு முன்னாடி வீடியோ இருக்கிற போதே இவ்வளவு பொய்கள். அந்த வண்டி மேலே, வாகனத்து மேலே மோதவே இல்லை அப்படிங்கிறது பொய். அதுக்கப்புறம் அவரை அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னது பொய். இதில் வந்து மாபெரும் சதித்திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னது. இவர் சொன்ன உடனே மற்றவங்க அத்தனை பேருமே, ரஞ்சித்து மற்ற தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து ஆமாம் இதில் சதித்திட்டம் இருக்குது, திருமாவளவன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஒன்றுமே கிடையாத சாதாரண விஷயம். ஆனால் இதை வச்சு எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பழியை தூக்கி வேறு அண்ணாமலை மேலே போட்டு
விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் வன்னியரசு, ஷானவாஸ் அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையை அட்டாக் பண்ணி திட்டி இவ்வளவு பிரச்சனைகளும் இந்த 3-4 நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சாரி சொல்லி கடந்து போக வேண்டிய விஷயம். ஆனால் அதை சொல்லாமல் அதை வச்சு பூதாகரமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? எதையாவது திசை திருப்புறதுக்கு இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் காவல்துறை விசாரணைக்காக கூட்டிச் சென்றவர் மர்மமான முறையில் மரணமடைந்தார். இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த 25வது காவல் நிலைய மரணம், லாக்அப் டெத். 25 ஆயிருக்கு. அதுதான் 25வது மரணம். அந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் திருமாவளவன் பேச வேண்டியவர், அதே பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்காக கட்சி நடத்தும் திருமாவளவன் அந்த மாதிரியான சம்பவத்தை திசை திருப்புவதற்காக தன்னையே முன்வைத்து ஒரு நாடகம் நடத்துகிறார். இப்போ புரியுதுங்களா எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு? அது மட்டும் கிடையாது. இந்த நாடகம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயோ நாகப்பட்டினத்தில் வந்து உட்கார்ந்து திருமாவளவனுக்கு Z+ பாதுகாப்பு வழங்க வேண்டும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் வந்து காமெடி அப்படின்னு கடந்து போயிடலாம். இந்த செய்தியை வெளியிட்ட பாலிமர் செய்தி சேனலுக்கு ஃபோன் பண்ணி இந்த செய்தியை நீ எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டபடி திட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியை வெளியிட்ட அந்த நிருபர், அவர் பேர் வந்து கதிரவன், அவர் பாலிமர் நியூஸ் சேனலை சேர்ந்தவர். அவருடைய ஃபோன் நம்பரை பிடிச்சி அதை வந்து பப்ளிக் டொமைனில் போட்டு எக்ஸ் தளம், ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இதுதான் வந்து அந்த நிருபருடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு போட்டு ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களும் அவரை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி கெட்ட வார்த்தையிலேயே திட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 கால் அவருக்கு வந்திருக்கு. இதையெல்லாமும் பண்ணியிருக்காங்க. அதற்கும் பிறகு டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த செய்தியை வெளியிட்ட பாலிமர் சேனல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய அரசியல் பார்த்துக்கோங்க. சாதாரணமாக ஒரு அவர் மேலே இடிச்சிருக்கு, சாரிப்பா கொஞ்சம் தள்ளிக்கப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொன்னால் போயிருப்பார். அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவருக்கு வந்து அந்த வாகனத்தில் திருமாவளவன் இருப்பார்னு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் வந்து டிரைவரை பார்த்து கை காமிச்சு அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ளே அவர் அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. யார் இது, எதுக்கு என்ன அடிக்கிறாங்க, எதுவுமே புரியல அவருக்கு. அது நல்லாவே தெரியுது. ஆனாலும் அதை வைத்து எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதற்கு வந்து அண்ணாமலை தான் காரணம்னு வேற திருமாவளவனே பேசுகிறார். எஸ் சார், அங்கே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் காவல்துறை விசாரணைக்காக அழைத்து சென்று மரணமடைந்திருக்கிறார். சந்தேகத்துக்குரிய முறையில் மரணமடைந்திருக்கிறார். அவருக்காக நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை அரசியலாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் யாரை காப்பாற்ற போராடுறீங்க? எதற்காக வந்து இதுக்கு அண்ணாமலை எடுத்து விடுறீங்க? அவர் அந்த செய்தியை வெளியிட்டார் அப்படிங்கிறதுக்காகவா? செய்தியை வெளியிட்டது அவ்வளோ பெரிய குத்தமா? நடந்த செய்தியை தானே அவர் வெளியிட்டார். நீங்கள் அடித்தது உண்மை, சம்பவம் நடந்தது உண்மை தானே. அதுக்கு வந்து எப்படி அவரே பொறுப்பாவார்? அவருக்கு வேறு வேலை இல்லையா? அதுதான் அண்ணாமலை அவர்கள் கேட்டார். எனக்கு வேறு வேலை இல்லையா? திருமாவளவன் எங்கே போகிறாருன்னு பார்த்துட்டு இருந்துட்டு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் குறுக்க ஆள் போட்டு இந்த மாதிரி செய்கிறது தான் என் வேலையா அப்படின்னு கேட்டார். எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் செய்கிறீங்க திருமா சார். உங்களையெல்லாம் வந்து மாபெரும் தலைவர் அப்படின்னு நிறைய பேர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நேற்று கட்சியை தொடங்கின விஜயை பார்த்து அவருடைய ரசிகர்களை அவர் அரசியல் படுத்தவில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இத்தனை வருஷமாக கட்சி நடத்தியும் உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் இன்னும் அரசியல் படுத்தவே இல்லை. இன்றைக்கும் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பொதுமக்களை மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்க. மாநாடு நடத்துகிறோம், இதுக்குன்னு காசு வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை கேஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். எத்தனை இடத்துல வந்து பிரச்சனை ஆகிருக்குன்னு பாருங்கள். பிரச்சனையானதே இத்தனை இடம்னா எத்தனையோ பேர் வந்து போய் தொலை அப்படின்னு எத்தனை பேர் காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுதா? அதையெல்லாம் கணக்கு போட்டால் இதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்களா? இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய தொண்டர்களை தூண்டிவிடும் வேலையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு முறைச்சா அடிக்கணும். அதுதானே நீங்கள் இதில் சொன்ன செய்தி. அதுதான் அரசியல் படுத்துறதா? திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி திருமாவளவன்லாம் அரசியலை விட்டு ஒதுங்கிறதே நல்லது. அதுதான் வந்து பட்டியலின சமூகத்துக்கே நல்லது. ஏன்னா இன்றைக்கி பட்டியலின மக்களை ஒட்டுமொத்தமாக திமுகவின் காலடியில் அடகு வைத்திருக்கிறார். அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். எந்த அதிகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கொடியேற்ற முடியலனாலும் பரவாயில்ல, எத்தனை பட்டியலின இளைஞர்கள் வந்து காவல்துறை மரணம், லாக்அப் டெத் நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பட்டியலின மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து செத்தாலும் பரவாயில்ல, எதுவும் கவலை இல்லை. நீங்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், அவ்வளோதான். அதுதான் வந்து அவருக்கு வேணும். அவர் வந்து எம்பியாக இருப்பார். அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எம்எல்ஏவாக எம்பியாக இருப்பாங்க, சுகபோகமாக வாழ்வாங்க. ஆனால் கீழே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்
எப்பவும் போல கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். பட்டியலின மக்களின் வாழ்வுரிமைக்காக, அதிகாரத்துக்காக வந்து கட்சி தொடங்கிய திருமாவளவன் இன்று அந்த மக்களையே பகடைக்காயாக பயன்படுத்தி வாழ்வதற்கு தொடங்கிவிட்டார். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த திமுகவை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஒண்ணுமில்லாத சம்பவத்தை வந்து இவ்வளோ பெரிய நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காரு, ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கு வந்து அண்ணாமலையை இழுத்து வச்சு அவர்கிட்ட பேசி டெய்லி இதையே வந்து அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டு, திருமாவளவன் ஒரு ப்ரெஸ் மீட்டு, சமூக வலைதளங்கள் முழுவதும் இதை பற்றியே பேச்சு. அப்போ உண்மையிலேயே திமுக ஆட்சியில் நடந்த அந்த சம்பவத்தை மறக்கடிக்கணும். அதுதான் திருமாவளவன் அவர்களுடைய நோக்கம். இந்த வேலையை செய்யறதுக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி நீங்கள் அரசியலை விட்டு விலகிடலாம். நன்றி.